உனக்கு அப்ப முன்னாடியே தெரியுமா இவங்க கிட்ட ராதாவை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு ரெஸ்கியூ பிளானும் இல்லைன்னு? இத நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? மோகன், அது ஆக்சுவலி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? மோகன், இத நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா உன்னால என்ன பண்ணிருக்க முடியும்? எப்படி பார்த்தாலும் அந்த பசங்களை நாம காப்பாத்தி தானே ஆகணும். மோகன், என் முன்னாடி ஒரு பக்கம் 20 பேரோட உயிர் இருந்தது, இன்னொரு பக்கம் ஒருத்தரோட உயிர். நீயே சொல்லு, நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்? தோப்பர் மோகன், நீ ஏற்கனவே பசங்களை காப்பாத்தணுங்கிற டென்ஷன்ல இருந்த, அது எனக்கு நல்லாவே தெரியும். இதுல நான் உனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுக்க விரும்பல. அதான் மோகன், ஒருவேளை ராதா இடத்துல நான் இருந்திருந்தா நானும் அதை தான் நினைப்பேன். நீங்க அத்தனை பேரும் என்ன பத்தி கவலைப்படாம எல்லாரையும் காப்பாத்துங்கன்னு சொல்வேன். ராதாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மோகன். அவளும் இதை தான் விரும்புவா. எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் ராதா அப்படியே சாகட்டும்னு என்னால விட முடியாது. யமனா இருந்த அந்த பஸ்ல இருந்து எல்லாரையும் உயிரோட காப்பாத்தி பத்திரமா இங்க கூட்டிட்டு வந்தாச்சு. ஆனா அந்த பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? ராதா. அந்த ராதாவை இது வரைக்கும் இன்னும் காப்பாத்தவே இல்ல. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின்படி ராதாவை காப்பாத்துறதுக்கான எந்த ஒரு ரெஸ்கியூ பிளானுமே இப்ப காவல்துறையினர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால இந்த நேரத்துல இப்படி சொல்றதுதான் சரியா இருக்கும். ராதா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பதிலா பஸ்ல இருக்கிற எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி தியாகம் பண்ணிருக்காங்க. இல்ல ராதா, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகாது ராதா. ராதாக்கு இந்த மாதிரி நீங்க பண்ண கூடாது கடவுளே. நீங்க மோகன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டீங்க. ஆனா ஆனா ப்ளீஸ் அவரோட ராதாவை அவர்கிட்டயே இருக்க விடுங்க. ராதா, நீ சாக கூடாது. நீ சாக கூடாது ராதா. கடவுளே கிருஷ்ணா, எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க என்ன செய்ய வச்சிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆனா மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கிருஷ்ணா. போகிறதுக்கு முன்னாடி என்னோட பாட்டியை என்னால ஒரு முறை கட்டி பிடிச்சுக்க கூட முடியல. எங்க அப்பாவை கூட கடைசியா ஒரு முறை பார்க்க முடியல. குஷி, நீ என்னோட அப்பா அப்புறம் பாட்டி 2 பேரையும் பாத்துக்கிறியா? கடவுளே கிருஷ்ணா, நீங்க எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கீங்க. நல்ல வீடு, என் மேல அன்பை காட்ட இவ்ளோ பேரு. கடைசியில சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு காதலோட உணர்வையும் காட்டிட்டீங்க. மாப்பிள்ளையோட பேரு மோகன் தானே? மோகன் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா சாட்சியா சத்தியம் பண்றேன். இன்னையிலிருந்து ராதா என்னோட பொறுப்பு. எப்படியும் ராதாவும் மோகனும் ஒன்னா இருந்தாதான் ஹிட். மோகனையா என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அப்புறம் ஒரு தாயாகிற சந்தோஷத்தையும் கொடுத்துட்டீங்க. அப்பனா நீ தான் எனக்கு அஸ்வதா அம்மாவா? போதும்,
இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன கேக்குறது? இப்போ இப்போ ஒருவேளை மோனையா திரும்ப வந்தாலும் வருவாரு. அதுக்குள்ள நானே என் கதையை முடிச்சுக்கிறது நல்லது. அம்மா, இவங்க கிட்ட ராதாவை காப்பாத்த எந்த ஒரு ரெஸ்கியூ பிளானும் இல்லம்மா. அங்க ராதா தனியா மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை நான் போய் காப்பாத்துறேன். நில்லு மோகன். அம்மா ப்ளீஸ். அம்மா, நீங்க என்ன பத்தி கவலைப்படுறீங்கன்னு தெரியும், ஆனா ப்ளீஸ் இப்ப என்ன போக விடுங்க. மோகன், நான் உன்னை தடுக்கலாம் இல்ல, நானும் உன் கூட வரேன்னு தான் சொல்றேன். வா போய் ராதாவை காப்பாத்தலாம். மோகன், தான் குழந்தை ஆபத்துல இருக்குன்னா ஒரு தாயோட மனசு எவ்வளவு பாடுபடும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்பா. இங்க இருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் அவங்க குழந்தைங்க திரும்ப கிடைச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ராதா தான். அப்படிப்பட்ட ராதாவுக்கு எதுவுமே ஆக விடக்கூடாது. வா வாங்க வா. மாம் மாம் மோகன் அண்ணா, எங்க போறீங்க? மோகன், மோகன், தாமணி, மோகன், மோகன் நில்லு. மோகன் ப்ளீஸ் நில்லு. மோகன், மோகன் ப்ளீஸ். மோகன் நில்லு. மோகன், மோகன் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மோகன் ப்ளீஸ், முட்டாள்தனமா பண்ணாத. பஸ்ல பாம்பு இருக்கு, அதை வெடிச்சா என்ன பண்ணுவ? உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மோகன், மோகன் ப்ளீஸ். மோகன் போகாத. என் கையை விடு தாமணி. மோகன் ப்ளீஸ். மோகன். அம்மா, வண்டி எடுங்க. மோகன், கடவுளே கிருஷ்ணா, நீங்க என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. அதுவும் கடந்த சில மாசமா எனக்கு நீங்க நிறைய விஷயம் கொடுத்திருக்கீங்க. என்னால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்திருக்கீங்க. மோகனையா பக்கத்துல இருக்க வாய்ப்பை கொடுத்து என் வாழ்க்கையில அவ்வளவு புண்ணியத்தை கொடுத்திருக்கீங்க. அதனால இப்ப நான் செய்ய போற இந்த வேலை இதுதான் சரின்னு எனக்கு தோணுது. என்ன, நான் மோகனையாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னால மோகனையா இன்னொருத்தருக்கு சொந்தமாகிறத பார்க்க முடியாது. மோகனையா, நீங்க எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. என்ன நிறைய சிரிக்க வச்சிருக்கீங்க. என்னால அந்த சந்தோஷத்துல இருந்து இன்னும் வெளியே வரவே முடியல. ஆனா சாகறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேச விரும்புறேன். ஆனா இதை உங்ககிட்ட என்னால நேர்ல சொல்ல முடியாது. மோகனையா, நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். மனசார மட்டும் இல்ல, உயிருக்கு உயிரா நான் உங்களை காதலிக்கிறேன் மோகனையா. ராதா, ஓய் ராதா. மோகனையா, அத்தை ரெண்டு பேரும் ஏன் திரும்ப வந்தீங்க? மோகனையா, அத்தை ஏன் ரெண்டு பேரும் திரும்ப வந்தீங்க? தயவு செஞ்சு ரெண்டு பேரும் திரும்பி போயிடுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ அப்படியே செத்து போன எங்களால விட்டுட்டு போக முடியாது. மோகனையா, உங்களுக்கு தெரியும்ல பஸ்ஸோட டீசல் இப்ப தீர போகுது. இங்க ரொம்ப ஆபத்து. தயவு செஞ்சு திரும்பி போயிடுங்க. அத்தை ஏன் அவரை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு அப்படியே திரும்பி நாங்க போயிடுங்க. எங்கேயும் போக மாட்டோம். ஏன் மோகனையா, ஏன்? உங்களுக்கு தெரியாதா? உங்களால அத்தையோட உயிரை இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு. ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? தயவு செஞ்சு கொஞ்சம் வளர்றத நிறுத்துறியா? எங்களுக்கு எதுவும் ஆகாது, உனக்கும் எதுவும் ஆகாது. ராதா, எனக்கு எதுவுமே ஆகாது ராதா. ஆனா என் பொண்ணு என்னால இப்படி தனியா விட்டுட்டு போக முடியாது. நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் ராதா. இந்த மாதிரி சாவ பத்தி எல்லாம் நீ பேசுறத முதல்ல நிறுத்து. இது அதுக்கான நேரம் இல்ல. மோகன்,
அம்மா. அவ பேச்செல்லாம் நீ கேட்காத. எப்படியாவது ராதாவை காப்பாத்த வழி இருக்கான்னு பாரு. ஆமா. மோகனையா, எனக்கு தெரியும் நீங்க என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க. அதனால அதனால என்ன? நானே என்னோட உயிரை எடுத்துக்க போறேன். ராதா, ராதா என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீ அப்படிலாம் எதுவும் பண்ண கூடாது. ராதாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கா? இல்ல மோகனையா, நீங்க என்னோட டீச்சர்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு என்னால உங்க பேச்ச கேட்க முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன? அத்தை, இங்க பாருங்க. இதுவரைக்கும் நான் என் அம்மாவோட முகத்தை பார்த்ததே இல்ல. ஆனா என்னைக்கு முதல்ல உங்க முகத்தை நான் பார்த்தனோ, எப்படி என் மேல நீங்க அக்கறையா என்ன பாத்துக்கிட்டீங்களோ, அப்பவே தோணுச்சு எங்க அம்மா இருந்திருந்தா உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்கன்னு. தயவு செஞ்சு உங்க பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க அத்தை. ராதா, அப்புறம் மோனையா, இது வரைக்கும் நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொன்னா அதெல்லாம் பத்தாது. நீங்க தான் எனக்கு கடவுள் பக்தியை காட்டினீங்க. நீங்க எனக்கு இருட்டல வழியை தேட கத்து கொடுத்தீங்க. என்னோட ஒவ்வொரு கஷ்டத்திலயும் எனக்கு நீங்க ஆதரவா இருந்தீங்க. நானும் உங்க மேல அளவுக்கு அதிகமா நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். மோகன், ராதாவை தடுத்து நிறுத்து. அவ ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கா. அம்மா, ராதாவை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு நான் பஸ்குள்ள போக வேண்டியிருக்கும். மோகன், நீ என்ன சொல்ற? அம்மா, நான் இப்ப பஸ்குள்ள போகலன்னா ராதா வண்டியை நிறுத்த மாட்டாமா. அம்மா, இதுக்கு மேல நானும் ராதாவை மட்டும்தாம்மா. நீங்க ப்ளீஸ் வண்டியை சைடுல கொண்டு போங்க. ஆனா என்னால உன்னை தனியால விட முடியாது. அம்மா, இது ஏன் மேல சத்தியமா? மோகன், ப்ளீஸ்மா. இப்ப நான் அந்த பஸ்ஸுக்குள்ள போய் தான் ஆகணும். ப்ளீஸ், நீங்க வண்டியோட ஸ்பீட் ஏத்துக்க ப்ளீஸ். ராதா, ராதா, மோகன், மோகனையா, கடவுளே, அவங்க ரெண்டு பேரையும் நீதான் காப்பாத்தணும். ராதா உயிருக்கும் மோகன் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. மோகனையா, மோகனையா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மோகனையா, திரும்ப போயிடுங்க. மோகனையா, என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு திரும்ப போயிடுங்க மோகனையா. அதான் நானும் யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம். இப்படி உட்கார்ந்துகிட்டே என்ன பண்றது? பேசாம நம்ம அந்தாக்ஷரி விளையாடலாமா? கிருஷ்ணனோட பேர்லயே பாட்டு ஆரம்பிக்கலாம். கால ஒரு பாட்டு பாடு. என்ன பேசிட்டு இருக்கீங்க மோகனையா? சரி, மாலை பாடலாமா? மான மோகன் மாலை பாடு. மோகனையா, அப்போல இருந்து நீ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சாக போறேன், நான் கிளம்புறேன். சாகிறதுக்கு கொடுக்க அவ்வளவு ஆசையா இருக்கா? நிறைய சினிமா பாப்பன்னு நினைக்கிறேன். என் தியாக சுடரே, பலி தெய்வமே, நீ பாட்டுக்கு போயிடுவ. அப்புறம் உன்னை நேசிக்கிறவங்க நிலைமையில என்ன ஆகுறது? துளசி என்ன விட்டு போயிட்டான்னு நான் உன்னை போக விட மாட்டேன்.
சொல்றது புரியுதுல்ல? இப்ப சீரியஸ் ஏதாவது பண்ணலாம். மாட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது ராட் இருக்கான்னு பாரு. என்ன மாட்டுறதுக்கு மோனையா? என்ன மாட்டி விடுறதுக்கு? மோனையா, அட பஸ்ஸுக்குள்ள ஏதாவது ராட் இருக்கா கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இருக்கு. எங்க இருக்கு? அதோ அங்க. அதோ அங்கதான் இருக்கு பாருங்க. என்னம்மா டீசல் இன்னும் எவ்வளவு நேரம் வரும்? கொஞ்ச நேரத்துல டீசல் காலி ஆயிடும் மேடம். என்ன மோகன், மோகனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் ராதா மோகனுக்கு எதுவும் ஆகாது. நான் கடவுள் கிருஷ்ணா கிட்ட சொல்லியிருக்கேன், என்னன்னாலும் சரி ராதா மோகனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ சரணம் சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கடவுளை எப்படியாவது அவங்கள காப்பாத்திடுங்க. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. நீங்க என்ன பண்றீங்க மோனையா? சரி வா, பின்னாடி வா, பின்னாடி வா. என்ன பண்றீங்க நீங்க? நம்ம இந்த ரோட வச்சு அந்த ஆக்சிலரேட்டரை அழுத்தி வைக்கலாம். அப்பதான் ஆக்சிலரேட்டர் அழுந்தியா இருக்கும், ஸ்பீடும் குறையாது, மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஓகே? இல்ல மோனையா, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் பஸ்ஸோட வேகம் குறைஞ்சிரும். என்னால இங்க இருந்து கால் எடுக்க நீ முடியும். காலெல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டாம், கால லேசா நகர்த்து போதும். நான் இதை வச்சு இந்த மாதிரி அழுத்தி வைக்கிறேன். அப்போ பஸ்ஸோட ஸ்பீடு அப்படியே தான் இருக்கும். இதோ இந்த பக்கம் இருக்குல்ல, இதை நான் ஸ்டேரிங்ல மாட்டி விட்டுறேன். சோ ஸ்டேரிங்கும் நேரா இருக்கும், பஸ்ஸும் நேரா தான் போய்கிட்டு இருக்கும். மோனையா, நான் இப்போ சொல்றேன், நீங்க போயிடுங்க. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன போறதுக்காக வந்தேன்? போறதா இருந்தா உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். புரியுதா? இப்ப நான் 3 எண்ணும் போது காலை ஆக்சிலரேட்டர்ல இருந்து எடுத்துடணும். ஓகே? 1 2 3. அவ்வளவுதான். அந்த ஸ்டேரிங்கை இதுல மாட்டி விடலாம். வண்டி நேரா தானே போயிட்டு இருக்கு. ராதா, இப்ப மெதுவா வெளியே வா, வெளியே வா. மோனையா, சீக்கிரம் சீக்கிரம் வெளியே வா, வெளியே வா. டைம் இல்ல ராதா. பஸ் எந்த நிமிஷம் வேணாலும் நிக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா அவங்கள காப்பாத்து. டீசல் தீந்து போச்சு. அப்படின்னா பாம்பு இப்ப பிளாஸ்ட் ஆக போகுது. இனிமே ராதா மோகனை காப்பாத்துறது இம்பாசிபிள். கிருஷ்ண பரமாத்மா தான் அவங்கள காப்பாத்தணும். கிருஷ்ண பரமாத்மா காப்பாத்து. வெளியே போ, சீக்கிரம் போ.